கோயம்புத்தூர் டே ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆங்கிலிசைஸ்ட் ஃபார்மில் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. 24th November 1804 கோயம்புத்தூர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன நாள். அது இடிச்சாப்ல. இந்த கோயம்புத்தூர் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறப்போ கோயம்புத்தூருடைய ஆரிஜின்ஸை நம்ம பார்க்கணும். ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது? கோயம்புத்தூர் பகுதி வந்து பல்வேறு மன்னர்களால் ஆளப்பட்டது. கங்க மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், ஹொய்சால மன்னர்கள், கங்க பல்லவர்கள், நுலங்க பல்லவர்கள், இப்படி பல பேர் வந்து இந்த பகுதியை ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் ஆண்டுட்டு இருந்த சமயத்தில் கோட்டை பகுதியில் ஏற்பட்டது தான் பழைய சங்கமேஸ்வர சுவாமி திருக்கோயில். அந்த சங்கமேஸ்வர சுவாமி திருக்கோயில் வந்து ஏறத்தாழ 1200 வருடங்களுக்கு அதிகமானது. அதுதான் கோயம்புத்தூர் டவுனில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் சிவா டெம்பிள். அந்த கோயிலுக்கு வந்து உக்கடத்தில் இருக்கிற குளத்தம் இருந்து வெள்ளி குடத்தில் தண்ணியை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்ததா சொல்லுவாங்க. அதே பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் தான் கோணியம்மன், ஊர் காவல் தெய்வம், ஊர் தெய்வம். இந்த கோட்டை பகுதியில் கோட்டையீஸ்வரன் கோயில் அந்த ஏரியாலாம் இருக்கிற இடத்துக்கு முதல்ல வந்து உமா பரமேஸ்வரி சதுர்வேதி மங்கலம்னு ஒரு பெயர் இருந்தது. அது மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆரம்ப காலத்தில் ரொமானியர்கள் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. வெள்ளலூரில் வந்து அவங்க ஒரு செட்டில்மெண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. இங்கிருந்து அவங்க வந்து ஆபரணங்களுக்கு வேண்டிய கற்கள், அப்புறம் வந்து கலப்பை செய்யும் மரம், அப்புறம் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். நீங்கள் கிளியோபாட்ரா மாதிரி படங்களை எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சீசர் போட்டிருந்த ட்ரெஸ் பேர் வந்து டோகா. அந்த டோகாக்கு வேண்டிய அந்த ஃபேப்ரிக் வந்து கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்போ அந்த வெள்ளலூரில் இருந்த செட்டில்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு ஒரு பேரும் இருக்குது. அந்த பேரும் ரொம்ப வித்தியாசமான பேர். தேனீஸ்வரர் கோயில் இருக்கும் பகுதி, ஆழமான சிவலிங்கம்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு பேர் வந்து அமரபுஜங்க சதுர்வேதி மங்கலம். இப்படியா வந்து அந்த காலத்தில் மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸுக்கு நிறைய பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய தங்க வெள்ளி நாணயங்கள் எல்லாம் கிடைச்சது. இது எந்த பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்டஸ் சீசன்லேருந்து கான்ஸ்டன்டைன் காலத்துக்குள்ள ரோமன் எம்பையர், அந்த சக்கரவர்த்திகள் காலம் சம்மந்தப்பட்டது தான் இந்த காயின்ஸ் எல்லாம். 20க்கும் அதிகமான சக்கரவர்த்திகளுடைய நாணயங்கள் இந்த பகுதியில் இன்றைக்கும் கிடைக்கிது. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி தினமலர் ஃபேமிலி அவர் இதை பற்றி விலாவரியாக எழுதியிருக்கார். இந்த மாதிரி செழிப்பான பகுதியாக இருந்த கோயம்புத்தூர் வந்து ரொமானிய அரசாங்கம் வந்து வீக்கெண்டான அப்புறம் என்னாச்சுன்னா வியாபாரம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் 9வது நூற்றாண்டில் சோழர்கள் வந்து படையெடுத்து வந்து ஆதித்ய சோழன் காலத்தில் கோயம்புத்தூர் பகுதியை மீண்டும் செழிப்பு செய்ய வைத்தார்கள். சோழர்கள் காலத்திலையும் கொங்கு சோழர்கள் காலத்திலையும் பார்த்திங்கன்னா வாய்க்கால் வெட்டி குளங்களை வெட்டி இந்த பகுதியை வந்து செழிப்பாக்கினாங்க. அந்த ஏரி சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் இருக்கிற மாதிரியே இங்கே நம்ம நொய்யல் பகுதிக்கு ஏற்படுத்தினாங்க. ஆமாங்க, நொய்யல் வந்து காவேரியோட ஒரு கிளை நதி, 160 கிலோமீட்டர் சுமார் ஓடுது. நம்ம சிறுவாணி மலை அடிவாரத்திலிருந்து அங்கே கரூர் கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நொய்யலுங்கிற ஒரு கிராமத்தில் செல்லாண்டியம்மன் கோயில் கிட்ட இது போய் காவேரியில் கலக்குது. இந்த நொய்யல் நதிக்கு குறுக்கால தடுப்பணைகள், குளங்கள், கால்வாய்களை வந்து அக்காலத்து மன்னர்கள் வந்து வெட்டி வச்சாங்க. ஓடுற தண்ணியை நடக்க வச்சு, நடக்கிற தண்ணியை நிற்க வச்சு, நிற்கிற தண்ணியை உட்கார வச்சு நிலத்தடி நீராக மாற்றினாங்க. அதனால் இந்த பகுதி மீண்டும் செழிப்படைந்தது. காலம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 14வது நூற்றாண்டில் ஒரு பூகம்பம் போல் ஒரு விஷயம் நடந்தது. என்ன அதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோடைய தளபதி மாலிக் கஃபூர் தென்னாட்டை நோக்கி படையெடுத்து வந்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளை கைப்பற்றி அழித்து விட்டு சென்று விட்டது. அதுதான் அந்த பூகம்பம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து 1336வது வருஷத்தில்
விஜயநகர சாம்ராஜ்யம் உருவானது. அதுக்கும் ஒரு 40-50 வருடங்கள் ஆகிவிட்டது. குமார கம்பண்ணரும் அவரது மனைவி கங்காதேவியும் தமிழகத்துக்குள்ள வந்தாங்க. வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆட்களை எல்லாம் விரட்டி அடிச்சு விட்டு மீண்டும் வந்து மக்கள் அரசாங்கத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படி ஏற்படுத்தினப்புறம் மீண்டும் வந்து இந்த பகுதி செழிப்படையுது. ஒப்பனவாறு வீதி தான் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட். அவங்க தான் கோட்டையை கட்டுறாங்க. இப்படியே விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோயம்புத்தூர் இருந்து மதுரை நாயக்கர்கள் கைக்குள்ளே போகுது. அப்புறம் 17ஆவது நூற்றாண்டில் பிற்பகுதியில் வந்து மதுரை நாயக்கர்கள் கிட்டேருந்து உடையார் கைக்கு போயிடுது கோயம்புத்தூர் பகுதி. அப்படியே வந்து கொஞ்ச நாள் கழித்து குறிக்கார மாதையன்னு சொல்லி ஒரு நல்ல மன்னன், அந்த ஆள் வந்து ரொம்ப நல்லா சீரோடும் சிறப்போடும் வந்து இந்த பகுதியை ஆள்றாரு. அதே காலமெல்லாம் நகர்ந்து 18ஆவது நூற்றாண்டில் ஹைதர் அலி திப்பு சுல்தான் வசம் கோயம்புத்தூர் வருது. 1767 வருஷத்திலிருந்து 1799 வருடம் முடிய ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் நடக்குது. கோவை கீழார் CM ராமச்சந்திரன் அவர்கள் இதை பற்றி நிறையவே வந்து இதுவோ எங்கள் கோவையில் எழுதியிருக்காரு. இப்படியெல்லாம் இருக்க கோயம்புத்தூர் கோட்டையும் போயிடுது, திப்பு சுல்தானும் போயிடுறாப்புல. அப்புறம் உடையார்கள் கிட்ட அரசாங்கம் திரும்பி போனப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கோயம்புத்தூர் பகுதியை, சேலம் பகுதியெல்லாம் அவங்க கைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்து கொஞ்ச நாளெல்லாம் கழித்து 24 நவம்பர் 1804 அந்த நாள் வந்து கோயம்புத்தூர் ஜில்லா தலைநகரம் ஆக்குறாங்க. கோட்டையெல்லாம் போய் கோட்டைமேடு ஆயிடுது. ஏன்னா திப்பு சுல்தானே கோட்டையை இடிச்சாச்சு. அவங்க காலத்தில் கோயம்புத்தூர் உருவான பிற்பாடும் கூட ஜனங்க கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப பயம். இந்த ஊரில் நிறைய சண்டை நடந்துருச்சு. சுக்கரவார்பேட் பகுதியில் நடந்த யுத்தத்திலேயே 1000 பேர் காலமானாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் நம்ம போய் இருக்கலாமா, என்னடா செய்யறதுன்னு ஜனங்க நினைக்கிறப்போ அப்புறம் பல துபாஷிகள் சென்னையிலேருந்து இந்த பகுதிக்கு வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க மெதுவாக வந்து ஜனங்க கோயம்புத்தூரில் குடிபெயர்ந்து மீண்டும் கோட்டை சங்கமேஸ்வர சுவாமி கோயில், கோணியம்மன் கோயில் எல்லாம் திறந்து விடுறாங்க. ஜனங்கள்லாம் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியா காலங்கள் நடந்து வருகின்றது. அப்புறம் 1866 முனிசிபாலிட்டி எல்லாம் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்து நீலகிரி மாவட்டம் டெவலப்மெண்ட் 19ஆவது நூற்றாண்டில், அந்த டெவலப்மெண்ட்டில் கோயம்புத்தூர் பகுதி மக்களுடைய பங்கு அரிதானது. அதனால் மீண்டும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் க்ரோத்தும் இதெல்லாம் வந்து மெதுவாக வந்து நம்ம மாடர்ன் கோயம்புத்தூருக்கு வர ஆரம்பிக்கிறோம். 1888 CSNW மில்ஸ், கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி லிமிடெட், சார் ராபர்ட் ஸ்டென்ஸ் தொடங்குறாரு. எப்படி தொடங்குறாரு, அந்த சமயத்தில் SP நரசிம்மலு நாயுடுங்கிற ஒருத்தர் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோடைய ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸுக்கு 1885 டெலிகேட்டாக போகிறார் பம்பாய்க்கு. அங்கே போய் பார்த்துட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி மில்லை கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஹி வாஸ் எ சீரியல் ஆந்த்ரப்ரனர். அப்படி இருக்கிறப்போ சார் ராபர்ட் ஸ்டென்ஸ் அவருடைய தோட்டத்தில் ரயில் அடிக்கு பக்கத்திலேயே இந்த மில்லை ஏற்படுத்துகிறார். இதுதான் ஃபஸ்ட்டு மில்லு கோயம்புத்தூரில், மாடர்ன் டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில். இதில் ஊத்துக்குழி ஜமீன்தார் கூட டைரக்டராக இருக்கார், காளிங்கராயர். இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் காளீஸ்வரர் மில்லு வருது. அந்த காளீஸ்வரர் மில்லுடைய ஃபவுண்டர் யாருன்னா தேவகோட்டை ஜமீன்தாரும் அவருடன் சேர்ந்து P. சோமசுந்தரம் செட்டியாருங்கிற ஒரு இளைஞர். பிற்காலத்தில் அவருக்கு திவான் பகதூர் P. சோமசுந்தரம் செட்டியார்னு பேர் வருது. அதுதான் அடுத்தாப்பில் வர்ற மில்லு. இப்படியா வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கோயம்புத்தூர் போக ஆரம்பிக்குது. சீரும் சிறப்பும் ஏற்படுகின்றது. கோவை நகர வளர்ச்சி தொடர்ந்து நடந்து பீடுநடை போட்டு இன்றைக்கி ஒரு 20 லட்சம் ஜனங்களோட கூடிய ஒரு மாபெரும் மகோன்னதமான ஒரு நகரமாக இருக்குது. இதுக்கு அந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பல பெரியோர்கள் முன்னோர்களின் நல்ல காரியங்களே காரணம். அதை பற்றி எல்லாம் நாம் நிறைய அறிந்து கொள்ள இந்த கோயம்புத்தூர் டே செலிப்ரேஷன் ஒரு நல்ல பிள்ளையார் சொல்லியாக அமைஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கோவைக்காக ராஜேஷ் கோவிந்தராஜலு.